கடவுளை தேடுறது எல்லா விஷயத்தையும் விட்டுருங்க. சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருஷமாக அமெரிக்காலையும் யூரோப்லேயும் இதை வச்சு எக்கச்சக்கமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, தியானம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எண்ண அதிர்வலைகள் ரொம்ப உயரிய நிலைக்கு போகுதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தியான நிலையை நாள் ஃபுல்லாக தொடர்ச்சியாக உங்களால் இருக்க முடிஞ்சதுன்னா, இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், என்னோட டாக்கில் சொல்லும்போது சொன்னேன், இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், இதுக்கப்புறம் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு போகும்பொழுது 24 hours அரை மணி நேரம் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். நிறைய பேர் உட்காந்தீங்க, உங்கள் முகத்தில் பார்க்கக்கூடிய தெளிவு கொஞ்சம் எனக்கு புரியுது. இதே இந்த அரை மணி நேர தியான நிலையை கண்ணையும் திறந்து கொண்டே என்னால் செய்யக்கூடிய நிலைக்கு நான் போனேன்னு சொன்னேன். இப்போ மூச்சு விடுறதுக்கு நம்மளுக்கு சின்ன வயசில் கஷ்டப்பட்டுருப்போம், போக போக கற்றுக்கிறோம். நடக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியாது, அப்பா அம்மா கை பிடிச்சி நடக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி நடக்கும்போது நீங்கள் எப்படி நடக்கிறேன்றதை பற்றி யோசிக்கிறது, தானாக நடக்கிறீங்க. சைக்கிள் ஓட்டுறீங்க, எல்லாம் நம்ம எப்படி ஓட்டுறோன்றதே தெரியாமல் ஓட்டுறோம். அதை போன்று ஒரு தியான நிலையில் நீங்கள் வரும்போது முக்கியமாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எண்ண அதிர்வலைகளானது ரொம்ப உயரிய நிலையில் இருக்கும். அப்படி அந்த நிலைக்கு வரும்பொழுது என்ன ஆகும்னு சொன்னால், நீங்கள் போகக்கூடிய இடம், நீங்கள் பழகக்கூடிய மனிதர்கள், நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தூய்மை பெற ஆரம்பிக்கும். எல்லாரையுமே கேளுங்க, நான் ரொம்ப தீவிரமான சொல்ல முடியாத அளவுக்குலாம் தப்பு பண்ணவங்களோடக்கெல்லாம் போய் சிட்டிங்கெலாம் கொடுத்துருக்கேன். அவனை பொறுத்த வரைக்கும் என்ன, ஐயா நான் மாறத்துக்கு ரெடியாக இருக்கேன், மற்றவங்கள மாற சொல்லு. எல்லாரும் சொல்கிறது நீங்களாம் மாறுங்க, நான் மாறுறேன், நீங்களாம் மாறுங்க. நானும் இந்த நீங்களில் ஒருவன்ற நம்ம எப்போ புரிஞ்சுக்க போகிறோம்? இதை நான் புரிந்து கொண்டு இன்னைக்கு 100 பேர் தியானம் பண்ணி அவங்களுடைய நிலை மாறுது, 200 மாறுது, இது மாதிரி தான் 4 கோடி பேர் வந்துடும்.